அத்தியாயம் 19. அவள் தங்கியிருக்கும் இடத்தை பார்த்த வாசு அதிர்ச்சியில் ஆதித்யா பக்கம் திரும்ப அவனும் அதே அதிர்ச்சியில்தான் இருந்தான். நிலாவும் நம்ம தங்கியிருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்காளா? எனக்கே ஆச்சரியமா தாண்டா இருக்கு. சரி வா, எந்த ஃப்ளோர்னு பார்க்கலாம் என்று இருவரும் அவளை பின்தொடர்ந்தனர். அவள் சரியாக 13வது மாடிக்கு போக, என்னடா நம்ம ஃப்ளோருக்கு போறா என்றான் ஆதித்யா வாயை பிளந்து கொண்டு. அவள் தன் அறை கதவை திறந்து உள்ளே செல்ல, வெளியில் நின்ற இருவரும் அவர்களின் அறை எண்ணையும் அவளது அறை எண்ணையும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். இவர்கள் இருப்பது 1301 மற்றும் 1302. அவள் இருப்பது 1304. விதி வலியதுதான் போல. அதற்கு தெரியாதா எப்போது யாரை எங்கு வைத்து சேர்க்க வேண்டும் என்று? ரைட்டு, உனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ரொமான்ஸ் பண்ணணும்னா கூட வீட்டை விட்டு வெளியே வந்தால் போதும். உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, நான் தான் பாவம் என்று வாசு உதட்டை பிதுக்கி சொன்ன விதத்தில் ஆதித்யாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. சிறிது நேரம் ஏதோ அதிசயத்தை பார்ப்பது போல நின்றவர்கள் தத்தமது அறைகளுக்கு சென்றனர். இங்கு நிலா அவளது வீட்டிற்குள் செல்ல அவளுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. வீடு முழுவதும் இருட்டாக இருக்க பயந்தவள் லைட்டை போட்டாள். ஆனால் லைட் எதுவும் எரியவில்லை. என்னாச்சு என்று அதை பார்த்து கொண்டிருந்தவள் டக் டக் என்று திடீரென வந்த சத்தத்தில் பயந்து நெஞ்சில் கை வைத்து கொண்டாள். பயத்தில் அவளுக்கு கைகள் நடுங்க சத்தம் வரும் பக்கம் திரும்பினாள். அவளது பெட்ரூமில் இருந்துதான் சத்தம் வந்தது. மெதுவாக சத்தம் போடாமல் அறையை நோக்கி சென்றவள் தன் நடுங்கிய கைகளால் கதவை திறக்க, அங்கு அவள் பார்த்த காட்சியில் பேச்சு மூச்சின்றி நின்றிருந்தாள். அங்கு இருட்டில் ஒரு உருவம் உட்கார்ந்திருந்தது. கையில் ஒரு பிளாஸ்டிக் பந்தை வைத்து அதை சுவற்றில் வீசி விளையாடி கொண்டிருக்க அந்த சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. கண்களில் கண்ணீர் கசிய உடல் நடுங்க வாசலிலேயே நின்றிருந்தவளை பார்த்து சத்தமாக சிரித்தது அந்த உருவம். என்ன ஸ்வீட்டார், என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? என்ன செல்லம், என்னை பார்த்ததும் சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி பயந்துட்டு அங்கேயே நிற்கிற என்றது அந்த உருவம் நக்கலாக. நீங்க என்ன பண்ற? ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு என்றாள் மெல்லிய குரலில். உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்த என்னை இப்படி போக சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா என்று சிரித்து கொண்டே எழுந்தவன் அவளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க அவளும் பயத்தில் பின்னால் நகர்ந்தாள். கண்களில் கண்ணீரோடும் பயத்தோடும் நின்றிருந்தவளை பார்த்தவன், என்னடி வீடு மாறிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் தான் சொன்னேல, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கிராமத்துல உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு அங்க போன என்று கேட்டுக்கொண்டே அவளை நெருங்க அவளும் அழுது கொண்டே பின்னால் நகர்ந்தவள் அங்கிருந்த சுவற்றில் முட்டி நின்றாள். உன்கிட்ட ஏன் அதெல்லாம் சொல்லணும் என்று அவள் தைரியத்தை வரவழைத்து கேட்க, மீண்டும் சிரித்தவன் அவளை நெருங்கியிருந்தான். சொல்லணும் ஸ்வீட்டார்ட், சொல்லணும். என் பேச்ச கேட்கலனா என்ன செய்வேன்னு தெரியும்ல என்று அவளிடம் தன் போனை காட்டியவன் அவள் கன்னத்தை வருட போக அதை தட்டி விட்டாள் மங்கையவள். என்னை இப்படி மிரட்டுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ற என்று அவள் நடுங்கியபடியே கேட்க, எல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் டார்லிங். என்னை அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பின உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணி பார்க்கறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுடி. அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. நீ பண்ண தப்புக்கு தானே நீ அனுபவிச்ச, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று அவள் கேட்க, என்னடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற? நீ மட்டும் என்னை அன்னைக்கு அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேன்டி. நான் எல்லாத்தையும் இழந்ததுக்கு காரணம் யாரு? நீ தானே. அப்போ உன்னை என்ன பண்ணலாம்? கொன்றலாமா என்றவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து துப்பாக்கியை எடுக்க ஒரு நொடி நிலாவுக்கு இதயமே நின்றுவிட்டது. துப்பாக்கியை அவள் நெற்றியில் அழுந்த பதித்தவன், சொல்லுடி, கொன்றவா என்று கேட்க, பேசாம கொன்று, நிம்மதியா செத்தாவது போறேன் என்று அவள் குரல் நடுங்க சொல்ல, அப்ப செத்து போடி என்று ட்ரிகரை அழுத்தி விட்டான். நிலாவின் அலறல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. இங்கு ஆதித்யா உடை மாற்றிவிட்டு டீ போட்டு கொண்டிருந்தவனுக்கு அந்த சத்தம் கேட்டுவிட விறுவிறுவென வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதே சமயம் வாசுவும் அங்கே வர, உனக்கும் கேட்டுதா என்றான். அதற்கு வாசுவும் தலையசைக்க, ஒருவேளை நிலாவா இருக்குமோ என்று வாசு கேட்க, நொடி கூட அதற்கு மேல் வீணடிக்காமல் அவள் வீட்டை நோக்கி ஓடினர். காலிங் பெல்லை அழுத்த பதில் வராமல் போகவே கதவை ஓங்கி தட்டினான் ஆதித்யா. அதில் ஆத்திரத்தில் பல்லை கடித்தவன், நிலா நிலா கதவை தொற
என்று கத்த இங்கு பயத்தில் அமர்ந்திருந்தவள் ஆதித்யா கத்தியதில் கண்களை திறந்து பார்க்க துப்பாக்கியும் இல்லை, அங்கு நின்று கொண்டிருந்தவனும் இல்லை. அதற்குள் எங்கே சென்றான், எப்படி உள்ளே வந்தான் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாராக இருக்கும் என்று நினைத்து கொண்டவள் தலையை சரி செய்துவிட்டு முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு எழுந்தாள். பயத்தில் இன்னும் அவள் கால்கள் நடுங்கிக் கொண்டே இருக்க முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு எழுந்தாள். பயத்தில் இன்னும் அவள் கால்கள் நடுங்கிக் கொண்டே இருக்க மெதுவாக சென்று கதவை திறந்தாள். அவள் கதவை திறந்ததும் தான் ஆதிக்கு உயிரே வந்தது என்று சொல்லலாம். ஆதியை வாசலில் பார்த்தவள், இவர் இங்க என்ன பண்றாரு என்று அதிர்ச்சியில் பார்க்க அவள் பயந்த முகத்தையும் கலங்கிய கண்களையும் பார்த்தவனுக்கு யாரோ நெஞ்சில் குத்தியது போல வலித்தது. என்னாச்சு என்று அவன் கேட்க இன்னும் அதிர்ச்சியில் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். நிலா, யாரோ அலற சத்தம் கேட்டது, அது நீயா என்று வாசுவும் தன் பங்குக்கு கேட்க நிலா இன்னும் பித்து பிடித்தவள் போல நின்றிருந்தாள். என்று சலித்து கொண்டே அவளை தாண்டி உள்ளே சென்றவன், ஏன் இருட்டா இருக்கு என்று சுவிட்சை போட லைட் எதுவும் எரியவில்லை. வாசு நிலாவிடம் சென்றவன், நிலா என்னாச்சுமா, ஏன் கத்துன என்று அவள் கையை பிடித்து உழுக்க அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தவள், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டாள். பக்கத்து ஃப்ளாட்ல தான் நாங்களும் இருக்கோம். சரி, நீதானே கத்துன, என்னாச்சு என்று வாசு கேட்க அப்போதுதான் அவளுக்கு நடந்தவைகள் எல்லாம் ஞாபகம் வர இவ்வளவு நேரம் அவன் சட்டென மறைந்ததும் கனவாக இருக்குமோ என்று நினைத்தவளுக்கு அது கனவில்லை, நிஜம்தான் என்று உணர்த்தியது வாசுவின் கேள்வி. நடந்ததை நினைத்தவளுக்கு மீண்டும் உடல் நடுங்க அவள் கண்கள் கலங்கியது. இன்னும் அவள் கையை பிடித்திருந்த வாசுவுக்கு அவள் நடுக்கம் புரிய ஆதியை பார்த்து கஞ்சாடையில் ஏதோ தெரிவித்தான். ஆதி அவள் முன்பு வந்து நின்றவன், என்னாச்சுடி, ஏன் கத்துன, ஏதாவது பிரச்சனையா என்று உரிமையோடு அவன் ஒருமையில் அழைக்க அதில் மனம் நெகிழ்ந்தவள் அவனை அணைத்து கதறி அழத் தொடங்கிவிட்டாள். அவள் அழுகையில் பதறியவன் அவளை இறுக கட்டி கொண்டான். ஏண்டி இப்படி அழுற, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா, எதுவா இருந்தாலும் சொன்னாதானடி தெரியும் என்று ஆதித்யா கேட்க பதில் சொல்வேனா நான் என்று அழுது கொண்டிருந்தாள். டே, அவளை நம்ம ரூம்க்கு அழைச்சிட்டு போ, நான் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி பவர் என்னாச்சுன்னு கேட்குறேன் என்று வாசு சொல்ல அவன் சொல்வதும் சரிதான், இங்குதான் எதையோ பார்த்து பயந்திருக்கிறாள், இனியும் இங்கு நிற்பது சரியில்லை என்று நினைத்தவன் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவளை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தவன் தண்ணீர் எடுத்து வந்து அவளை பருக வைத்தான். வாசு வீட்டிற்குள் வந்தவன், இன்னும் 1/2 மணி நேரத்துல சரி பண்ணிடுவாங்களாம் என்றான். நிலா இப்போது சிறிது தேவலாம் போலிருக்க, என்னாச்சு என்றான் மீண்டும். உண்மையை சொல்வாளா, அது எப்படி முடியும், தெரிந்தால் அவன் என்ன செய்வானோ, அதற்கு பயந்துதானே இப்படி நரகத்தில் வாழ்கிறாள். இருட்டில எதையோ பார்த்து பயந்துட்டேன் என்றாள் மெல்லிய குரலில். ஆதித்யா பெருமூச்சு விட்டவன், சரி, பவர் வர வரைக்கும் இங்கே இரு, இதுதான் என் வீடு, எதிரில் இருக்கிறது வாசுவோடது, ஏதாவது வேணும்னா தயங்காம கேளு என்றான். அதற்கு சரி என்று அவளும் தலையசைத்தாள். ஆதி எல்லோருக்கும் டீ போட்டு கொடுக்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நிலா என்ன நினைத்தாளோ, திடீரென ஆதியின் புறம் திரும்பியவள், சாரி ஆதி, என்னை மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் கேட்க, என்னால அவ்வளோ ஈஸியா இதை எடுத்துக்க முடியல நிலா, என்னை நீ உண்மையாவே நம்பியிருந்தனா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டேன், அது இல்ல என்று அவள் மீண்டும் ஏதோ சொல்ல போக அவளை கை நீட்டி நிறுத்தினான். இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம், போதும், இதோடு நிறுத்தி கொள்ளலாம் என்பது போல முடித்து விட்டான். அத்தியாயம் 20. பதட்டத்தையும் பயத்தையும் குறைக்க வாசு காமெடி படம் ஒன்றை போட்டுவிட மூவரும் சோஃபாவில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். நிலாவுக்கு அது அப்போது மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தது. ஆனால் என்ன, அவளால் சிரிக்கத்தான் முடியவில்லை. ஏனோ மனம் இன்னும் பதட்டமாகவே தான் இருந்தது. படத்தை பார்ப்பதற்கு பதிலாக அவள் திரும்பி ஆதித்யாவை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சிரிக்கும்போது அவன் கன்னத்தில் குழிவிழ அதையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் பெண்ணவள். ஏனோ அவள் கண்களுக்கு அவன் இன்று கூடுதல் அழகாக தெரிய, தன்னிலை மறந்து தன்னவனை ரசிக்க திடீரென அவன் தன் பக்கம் திரும்ப தலையை தாழ்த்தி கொண்டாள். அவள் அதுவரை தன்னை தான் பார்த்து கொண்டிருந்தாள் என்று உணர்ந்தவனின் இதழில் புன்னகை கீற்று பரவியது. தலையை அழுந்த கோதியவன் சிரித்து கொண்டே படத்தை பார்த்தான். இப்படி மாட்டிக்கிட்டே நிலா, இப்படியா வெளிப்படையா சைட்டடிப்ப என்று தன்னையே நொந்து கொண்டாள் பெண்ணவள்.
ஆதித்யா நடந்த அக்கப்போரில் சமைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உணவை வெளியில் ஆர்டர் செய்திருக்க மூவரும் சேர்ந்தே உணவையும் உண்டு முடித்தனர். படமும் முடிய செக்யூரிட்டி ஏற்கனவே பவர் வந்துவிட்டது என்று சொல்லி இருந்த நிலையில் இருவரும் திரும்பி அவளை பார்க்க திருட்டு மொழி முழித்தவளுக்கு அங்கு செல்லவே உடல் நடுங்கியது. அவள் திரும்பி ஆதித்யாவை பார்க்க அவனும் அவளைதான் புருவத்தை உயர்த்தியவாறு பார்த்து கொண்டிருந்தான். தயங்கியவள், ஆதி, எனக்கு அங்க போகவே ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணும்னா இன்னைக்கு இங்கே தங்கிக்கவா என்று இழுக்க தண்ணீர் அருந்தி கொண்டிருந்த வாசுவுக்கு புரை ஏறியது. சரி மச்சான், அப்ப நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன், குட் நைட் என்று பாட்டு பாடிக்கொண்டே வெளியே சென்று விட்டான். இங்கீதம் உள்ளவன் காதல் பறவைகளுக்கு இடம் கொடுத்து விட்டு சென்று விட்டான். நிலா, நீ உண்மையாவே இருட்ட பார்த்து தான் பயந்தியா? எனக்கு என்னவோ உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா என்றான் ஆதி அவள் முகத்தை ஆராய்ந்தபடி. நிலா தலை குனிந்தவளுக்கு அவனிடம் பொய் சொல்ல குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் அவளுக்கு வேறு வழி இல்லாமல், இல்ல ஆதி, இருட்ட பார்த்துதான் பயந்துட்டேன் என்றாள். அவனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்க, அதான் இப்ப பவர் வந்துடுச்சுல்ல, அங்க போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் புகுந்து கொண்டான். தயங்கியவள் அவன் பின்னாலேயே நாய்க்குட்டி போல சென்றாள். ப்ளீஸ் ஆதி, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கிறேனே என்றாள் பாவமாக. நான் என்ன உரிமையில உன்னை இங்க தங்க வைக்கிறது நிலா என்றான் கோபமாக. ஏன் உனக்கு தெரியாதா ஆதி, என் மேல உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்றாள். அதெல்லாம் நீ என்கிட்ட செஞ்ச சத்தியத்தை மீறி ஊரை விட்டு வந்தப்பவே முடிஞ்சு போச்சுடி என்றான் கண்கள் சிவக்க. தலை தாழ்த்தி கொண்டே கண்ணீர் விட்டவள் கதவை திறக்க போக அவன் குரல் கேட்டு அப்படியே நின்று விட்டாள். இன்னைக்கு மட்டும்தான் ரூம்ல போய் படுத்துக்கோ, நான் இங்கே சோஃபால படுத்துக்கிறேன் என்று அவன் சொல்ல, அதற்கு நான் சோஃபாவில் படுத்துக்கொள்கிறேன் என்று சொல்ல வாயெடுத்தவளை கை நீட்டி நிறுத்தியவன், நான் சொல்றத செய், இல்லனா உன் வீட்டுக்கே நீ கிளம்பலாம் என்றவன் போய் சோஃபாவில் படுத்துக்கொள்ள விறுவிறுவென பெட்ரூமுக்கு சென்று அங்கு அடைந்து கொண்டாள். அவன் ரூமை சுற்றுமுற்றும் பார்த்து ரசித்தவள் கட்டிலில் சென்று படுக்க அப்பொழுதுதான் கவனித்தாள் அங்கிருந்த டேபிளில் அவளது புகைப்படம் இருப்பதை. அதை எடுத்து பார்த்தவள் கண்டு கொண்டாள் இது அவன் வால்பேப்பரில் இருந்த அதே புகைப்படம் என்பதை. இவனுக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது? இந்த ட்ரெஸ்ல என்கிட்டயே போட்டோ இல்லையே என்று யோசித்து கொண்டிருக்க அப்போது அவசர அவசரமாக கதவை திறந்து உள்ளே வந்தான் ஆதித்யா. அவனுக்கு கண்ணயரும் நேரத்தில்தான் அந்த போட்டோ ஞாபகம் வர பதறி அடித்து வந்தான். அந்தோ பரிதாபம், அதற்குள் அவள் அதை பார்த்து விட்டாளே. அதை அவள் கையில் இருந்து வெடுக்கென பிடுங்கியவன் டேபிள் டிராயரில் போட்டு மூடிவிட்டான். இவளுக்கு ஆர்வம் அதிகமாகி போக, ஆதி, அந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டு முடிப்பதற்குள், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்று வந்த வேகத்திலேயே வெளியே சென்று விட்டான். போனவனை வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தவள், அது ஏன் போட்டோடா, அது எப்படி எனக்கு தேவையில்லாத விஷயமாகும்? பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு ஏன் இப்படி கோபப்படுற என்று அவனை மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டு தூங்க சென்று விட்டாள். காலை பொழுது அழகாக புலர்ந்தது. ஆதித்யா எழுந்து ஆபீஸ் போக தயாரானவன் வெளியே வந்து பார்க்க அவனவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். பெருமூச்சு இழுத்து விட்டவன் அருகில் சென்று அவளை எழுப்பினான். அவசர அவசரமாக நேரத்தை பார்த்துவிட்டு வெளியே ஓடியவளை பார்த்து அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. நிலா அவள் வீட்டிற்கு சென்றவள் சுற்றுமுற்றும் அலசி ஆராய்ந்து வீட்டில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டுதான் உள்ளே சென்றாள். நண்பர்கள் இருவரும் சேர்ந்து காலை உணவை சாப்பிட்டு விட்டு வெளியேற நிலாவும் அதே நேரத்தில் வெளியே வந்தவள் குட் மார்னிங் என்றாள் உற்சாகமாக. ஆதி அவளை சிறிதும் சட்டை செய்யாமல் போய்விட வாசு மட்டும் அதே உற்சாகத்துடன் குட் மார்னிங் நிலா என்றான். லிப்டுக்குள் நுழைந்தவள் வாசுவை பார்த்து சிரித்தவள் ஆதித்யாவை பார்த்து முறைக்க வாசு சத்தமாக சிரித்து விட்டான். அவனை பார்த்து முறைத்த ஆதித்யா அவளிடம் என்ன என்பது போல புருவத்தை தூக்க, ஒண்ணுமில்லையே என்று சன்னமாக இழித்து வைத்தாள். என்னைய முறைக்கிற, ஆபீஸுக்கு வாடி, அங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன் என்று அவளை மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டான். ஒரு வழியாக ஆபீஸுக்கு போய் சேர்ந்தனர் மூவரும். நிலா அவளது இருக்கையில் அமர்ந்து ஒரு நிமிடம் கூட இருக்காது. அவளை இன்டர்காமில் அழைத்திருந்தான் ஆதித்யா. அவள் அவன் தலைமையின் கீழ் டிசைனிங் பிரிவில் வேலை பார்ப்பதால் அவனுக்கு இன்னும் வசதியாகி போனது. எதற்கு தன்னை அழைக்கிறான் என்ற சந்தேகத்திலேயே கதவை தட்டி உள்ளே வந்தவள், சொல்லு ஆதி என்று சொல்ல அவன் முறைத்த முறைப்பில், சொல்லுங்க சார் என்றாள் பவ்யமாக. மிஸ் நிலா, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க என்று சொல்ல அவள் திருத்திருவென முழித்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தாள். என்ன
எனக்கு காஃபி போட தெரியாது சார், நான் வேணும்னா உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரவா என்று அவள் கேட்க, அவளை ஆழமாக பார்த்தவன், காஃபி போடுறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை, நீங்க என்ன பண்றீங்க, வீடியோ பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வாங்க என்றவன் தன் வேலையில் மூழ்கி இருக்க, அவள் இன்னும் அங்கேயே நின்று அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். மிஸ் நிலா, நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல வேலையை பார்க்க வந்தீங்களா என்றான் கம்ப்யூட்டரிலிருந்து பார்வையை அகற்றாமல். மெல்ல அங்கிருந்து நகர்ந்தவள் ஒரு வழியாக கிச்சனை கண்டுபிடித்து வீடியோ பார்த்து அவனுக்கு காஃபியும் போட்டு எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றாள். சார் காஃபி என்றவள் டேபிளில் வைத்துவிட்டு, பாத்தியா எவ்வளோ சீக்கிரமா கத்துக்கிட்டு செஞ்சுட்டேன் என்பது போல பெருமையாக நின்றிருக்க, அவள் போட்ட காஃபியை எட்டி பார்த்தவன், ஐயோ மிஸ் நிலா, நான் கேட்டது பிளாக் காஃபி, நீங்க என்ன மில்க் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்றான் சிரித்து கொண்டே. சார் நீங்க காஃபின்னு தானே சொன்னீங்க, என்ன காஃபின்னு சொல்லலையே என்றாள். மறந்துட்டேன் நிலா, கொஞ்சம் மறுபடியும் செஞ்சு எடுத்துட்டு வாங்க என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது சார் என்றாள் பிடிவாதமாக. என்ன மிஸ் நிலா, ஒரு காஃபி உங்களால ஒழுங்கா போட முடியல, நீங்க எப்படி இந்த கம்பெனில வேலை பார்ப்பீங்க என்று பேசிக்கொண்டே போக, கடுப்பானவள், சார் உங்களுக்கு என்ன காஃபி தானே வேணும், போட்டு எடுத்துட்டு வரேன் என்று தரையை ஓங்கி உதைத்து விட்டு அங்கிருந்து சென்றவளை பார்த்து புன்னகைத்தவன், என்னையா முறைக்கிற என்று வாய்க்குள்ளேயே முணங்கி கொண்டான். அவள் மீண்டும் காஃபி போட்டு எடுத்து வர அதை குடித்தவன், என்ன நிலா, காஃபில சுகரே இல்ல, நான் என்ன சுகர் பேஷண்டா, போய் சுகர் போட்டு எடுத்துட்டு வாங்க என்று சொல்லிவிட்டான். இது போலவே 4 முறை அவளை அங்குமிங்கும் அலையவிட சோர்ந்து போனவள் ஒரு முடிவெடுத்து விட்டு அவன் அறையை நோக்கி சென்றாள். இந்த முறையும் அவன் குறை சொல்ல, சார் இதுக்கு மேல என்னால முடியாது, எதுவா இருந்தாலும் உங்க பிஏ கிட்ட கேளுங்க, பாருங்க உங்களால நான் அவசரத்துல கையை வெட்டிக்கிட்டேன் என்றால் சுண்டு விரலை நீட்டியபடி. அதை உற்று பார்த்தவன் பார்த்ததும் தெரிந்து கொண்டான் அதை அவள் மார்க்கர் வைத்து வரைந்திருக்கிறாள் என்று. அவளை ஏற இறங்க பார்த்தவன், ஆமா மிஸ் நிலா, காஃபி போட கத்தி எதுக்கு என்றான். அதில் சுதாரித்து கொண்டவள், சொதப்பிட்டியடி என்று தன்னையே நொந்து கொண்டு, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார், எனக்கு கையில அடிபட்டிருக்கு, கால் வலிக்குது, இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு காஃபி வேணும்னா கடையில போய் குடிச்சுக்கோங்க என்று தாரை தாரையாக வசனம் பேசியவள் அவன் சுதாரிப்பதற்குள் அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவளின் செயலை நினைத்தவன் தலையை வலமுமிடமுமாக அசைத்து சிரித்துவிட்டு அவள் எடுத்து வந்த காஃபியை குடித்தான். நல்லாதான் போட்டிருக்கா, நானே அவளை விட்டிருப்பேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ லென்த்தி டயலாக் பேசணும் என்று நினைத்தவன் சிரித்து கொண்டே காஃபியையும் குடித்து முடித்தான்.